கூட்டணி பயத்தில் இருக்கிறது பாஜக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருவூலத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்ப்பதற்கான விஷயமா அது இருக்கு. தமிழ்நாடை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் சொல்லல. குறிப்பா வந்து வெள்ள நிவாரண நிதி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து எதுவுமே பண்ணல. ஆனா ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான திட்டமா தான் இது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொன்வேல் சிங் சார் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொன்னாரு. இதுக்கு முந்தைய பட்ஜெட்டுகள்ல 6 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பீகார் ஆந்திரான்ற பேரே இருக்காது, இப்ப அதுதான் நிறைய இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அந்த பாட்டம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒண்ணுமே வந்து இதுல சிறப்பு திட்டம் இல்லை அப்படின்றது இங்க இருக்க உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மதிய வணக்கம். சக கருத்துரையாளர்கள், நெறியாளர் உங்களுக்கும், ஜி தமிழ் நியூஸ் குழுமத்தினருக்கும், டெக்னீஷியன்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடியிலிருந்து பொன்னான கருத்துக்களை இப்போ டாக்ஸ் ஸ்லாப் பத்தி பாத்தீங்க. அதாவது 3ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து நில்லு பழைய ஸ்லாப்ல, அதுவும் நில்லுதான். இப்போ 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் தான் 5%. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ஆக்கியிருக்காங்க. 7 லட்சம் வரைக்கும் தான் 5%. முன்னாடி வந்து 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்குமே வந்து 10% இருந்தது. சரிங்களா? அதெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்து இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து மாறி இருக்கு. இது பெனிஃபிட். அப்போ வந்து இப்போ வந்து 12 lakhs to 15 lakhs இருக்கவங்களுக்கு தான் அந்த 20%. சரிங்களா? அதை வந்து இப்ப 30% இருந்தது 15 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு. சோ பிளாட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் வந்து 20% ஆகிட்டாங்க. இப்ப 15% மேல போறவங்களுக்கு தான் அந்த ஸ்லாப் 25% 30% அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். இது வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு, அதாவது வேலை ஒரு கம்பெனில பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ வேலை செய்யறவங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கான இது ஸ்லாப். புரியுதுங்களா? சரி. இப்ப வந்து நம்ம வந்து திமுகவுல இருக்கக்கூடிய அம்மையார் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. ஏழைகளோ பணத்தை புடுங்கிடுறாங்க, அங்க புடுங்கிடுறாங்க, இங்க இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிஃபென்ஸுக்கு வந்து 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து இப்ப புது அக்னி வீர் புது இதுல வந்து கொண்டு வரவங்களுக்கு இன்னும் வந்து ஃபெசிலிட்டி பண்றதுக்கு நிறைய ராணுவ வீரர்கள், அதுக்கு ட்ரைனிங், உபகரணங்கள். இதுல இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஒரு முக்கியமான விஷயங்க, 2014 வரைக்கும் ஆட்சி செய்த காங்கிரஸ் வந்து வெளிநாடுகள், அதாவது ஒரு டிஆர்டிஓல வந்து சொல்லுவாங்க, என்னோட நண்பர் ஒருத்தர் வேலை செஞ்சாரு, ரஷ்யாவுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போவாங்க. சரிங்களா? அந்த டீம் போவோம், ஒரு 10 பேரோ 6 பேரோ வந்து அந்த என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு டிஜிக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க போவாங்க. போகும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க வந்து பிளைட்டை வந்து துபாய் வரைக்கும் போட்டுட்டு அங்க ஜாலி பண்ணிட்டு அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரஷ்யாவுக்கு போவாங்க. இந்த இதெல்லாம் வந்து நிறைய வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் எப்படின்னா, உள்நாட்டிலேயே வந்து சிறு ரக போர் விமானங்கள் இன்னைக்கு வந்து வேற யாருமே வெளியே டிராவலே பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த பாயிண்ட். எல்லாரும் டிராவல் பண்றாங்க, மற்ற விஷயங்களுக்கு டிராவல் பண்றாங்க. நான் பாயிண்ட் முடிச்சுக்கிறேன், நீங்க சொல்றத புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். டிராவல்னா ஒரு ப்ரொக்யூர்மென்ட் போவாங்கன்னு ஒரு பொது வெளியில இந்த மாதிரி வார்த்தை ஜாலி பண்ணிட்டு போவாங்க. என்ன ஜாலி பண்ணிட்டு போவாங்க. அரசாங்கத்தில் பணிபுரிகிற அதிகாரிகளை நீங்கள் இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச சும்மா ஜாலி பண்ணிட்டு போவாங்கன்னா என்ன மாதிரி வார்த்தை இதெல்லாம்? அவரு என்ன எந்த இதுல சொன்னாரு நீங்க போனீங்க ரஃபேல் விமான ஊழலோட அந்த எங்க அதை சொல்லுங்க. நீங்க ஜாலி பண்ணாம தான் போனீங்க, ஜாலி பண்ணாம போனீங்க. ஆனா ரஃபேல் விமான ஊழலை பத்தி கொஞ்சம் பேசுங்க. சொல்லுங்க. அதாவது டிஃபென்ஸ்ல வந்து சிறு ரக விமானங்கள் தயாரிப்பது, அதாவது சப்மரைன்ஸ் தயாரிப்பது எல்லாமே உள்நாட்டிலே இதுவாயிடுச்சு. அது நம்ம போன தடவை வந்து பட்ஜெட்ல வந்து 5.4 டிஃபென்ஸ் கொடுத்திருந்தாங்க, இந்த 4.5 ஆகி இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து கவர்மெண்ட் வந்து சேமிச்சிருக்காங்க. எதனாலனா வெளிநாட்டில இருந்து உபகரணங்களை வாங்குவது பெருவாரியாக குறைக்கப்பட்டுள்ளது. அது ஒன்று. ரூரல் டெவலப்மெண்ட் இவங்க சொல்றாங்க இல்லையா, அங்க வந்து நாங்க வந்து தூத்துக்குடியிலயோ திருநெல்வேலியிலும் மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்க பிச்சை எடுக்க விட்டது நீங்க தான்.
3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது தடுப்பணைகள் கட்டுவதற்கு. அங்க எத்தனை தடுப்பணைகள் கட்டியிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். தூத்துக்குடி மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க யாருமே சொல்லல. உண்மையிலே தமிழ்நாடு தான் இந்தியாவில் பல 13 குடியரசுகளில் முதன்மை 13 இடங்களில். இல்ல சரவணன் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க நீங்க பேசுங்க. இல்ல அடுத்த சுற்றுல அவங்க பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். நான் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கேன், நான் வந்து சிரமப்பட்டு பேசிட்டு இருக்கேன். புரியுது. காலையில இருந்து வந்து உணவு உட்கொள்ளாம இங்க வந்து சரி கூப்பிட்டதுக்காக ஒரு இல்ல நீங்க உங்களோட கருத்தை எடுத்து வரீங்க, நீ அவங்க அதுக்கப்புறமா பேசுவாங்க. அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2,65,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 கோடி. இந்த ரெண்டு கூட்டு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரூரல், இது வந்து அக்ரிகல்ச்சர் எல்லாமே என்ன எது சம்பந்தப்பட்டது, ரூரல் சம்பந்தப்பட்டது. அதனால டிஃபென்ஸ்க்கு ஈக்குவலா வந்து பட்ஜெட் வந்து அலாகேட் ஆயிருக்கு. இப்ப வந்து இவங்க சொல்றாங்க பாருங்க, தடுப்பணை கட்டுவது அந்த ஃபண்டு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கள்ள தூக்கிட்டு போறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. நீங்க ஏன் 50 ஏக்கர்ல இருந்து 100 ஏக்கர் வந்து அடிஷனலா சேர்த்திருக்கீங்க? இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஜிக்கால என்ன கேள்வி கேட்கப்பட்டதுன்றது உங்க அரசாங்கம் சொல்லுமா? நீங்க பிளாட்ஃபார்ம் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்ல முடியுமா? உங்க சுகாதாரத்துறை அமைச்சர் போனாரு ஜப்பானுக்கு, அங்க என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது? ஏன் அடிஷனலா 50ல இருந்து 100 ஏக்கர் நீங்க சேர்க்கிறீங்க? அதுல அந்த காம்பவுண்ட் வால் எடப்பாடியார் பீரியட்ல போடப்பட்ட அந்த காம்பவுண்ட் வால இருந்து ஒரு செங்கலை உடைச்சிட்டு வந்து, நான் சொல்லனா அதை கொச்சையா சொல்லக்கூடாது பாவம், ஏன்னா அதெல்லாம் வந்து தவறாயிடும். ஆகையினால அந்த செங்கலை வச்சு காமிச்சு நீங்க பொய் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. ஆனா வந்து என்ன உண்மையான நிலவரம், ஜிக்கால என்ன கேள்வி கேட்கப்பட்டது? ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் என்ன கேள்வி கேட்கப்பட்டது? அதை சொல்லுங்க பாக்கலாம். இல்ல என்ன கேட்டிருக்காங்க சொல்லுங்க. எய்ம்ஸுக்கு வந்து நிதி ஒதுக்க சொல்லி ஜிக்கா சொல்லியாச்சு. ஜிக்கா வந்து மாநில அரசாங்கத்துக்கு சொல்லியது உங்க மத்திய அரசாங்கம் ஓகே கொடுத்துடுச்சு அப்படின்னு. ஆனா நீங்க 100 ஏக்கர் அடிஷனலா எங்க இதுல இருந்து சேர்க்கறீங்க? யாரோட சொத்து அது? அது யார் பேர்ல இருக்கு? கவர்மெண்ட் பேர்ல இருக்கா, புறம்போக்கா, இல்ல வந்து உங்களுடைய இடம் ஒதுக்கி தரதுலதான் இப்ப சிக்கல் சொல்றீங்களா? எய்ம்ஸ்ல இடம் ஒதுக்கி தரதுலதான் சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? ஆமா கண்டிப்பா. சரி, அது நம்ம கேட்போம். இது வந்து ஒரு ரிப்போர்ட்டாவே வந்திருக்கு. நெறியாளர் உங்களுக்கு வந்து அந்த இப்ப ரீசெண்டா ஊடகத்துல, ஆங்கில ஊடகத்துல எந்தெந்த இடத்துல வந்து நில கையகப்படுத்துதல்ல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, பறக்கும் ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்தினோட பல திட்டங்கள்ல வந்து இவங்க வந்து சரியாக வந்து நில கையகப்படுத்தல ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து MRTS போடப்பட்ட பெட்டிஷனுக்கு வந்து எனக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, இந்த திமுகவும் அதிமுகவும் 2 பேருமே நில கையகப்படுத்துதல கோஆபரேஷனே கொடுக்கலன்னு சொல்லி. சரி, இப்போ இல்ல ஏற்கனவே இப்ப மெட்ரோ விரிவாக்கத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல. பட்ஜெட்டுக்கு வந்துறேன் சொல்லுங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்ப எஜுகேஷனுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருக்கு. இவங்களோட எம்பி கேட்கிறாரு கலாநிதி மாறன், எல்லாம் பேசுறாங்க, நீட்டை வந்து ஒழிச்சே ஆகணும், அனிதா வந்து இதுவாயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்க. நீங்க ஏங்க உங்களை தானே சந்திச்சாங்க அனிதா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இறப்பதற்கு ஒரு வாரம். நீங்க வந்து உங்க காலேஜ்ல இருக்க ஜெகத் ரக்ஷன் காலேஜ்ல வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய சீட்டு இலவசமா, இல்ல கம்மி பீஸ வாங்கி கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏன் கொடுக்கல? கலாநிதி மாறன் அவரு கலாநிதி வீராசாமி அவர்கள் ஹாஸ்பிட்டல் நடத்துறாரு, அவர் வந்து நிதி ஒதுக்கீடு பொதுவா தமிழ்நாட்டுக்கான நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கான எல்லா மாணவர்களையும் எப்படி அப்ரோச் பண்ணனும்ன்றது எஜுகேஷனை பொறுத்த அளவுக்கு தெளிவாக 1,25,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து மாணவர்களுக்காகவும் எதிர்கால சந்ததியினை நோக்கி 2047ல வந்து எதிர்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும். சரி சார், இப்ப இதுக்கு வந்துரும். இங்க மேட்ரே வந்து இப்ப வந்து ஆந்திரா பீகாரை வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப கூட்டணி பயத்துல இதை வந்து பண்ணிருக்காங்களான்ற ஆந்திரா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பீகார் இரண்டுக்குமே வந்து வஞ்சகம் செய்தது யார்? இவங்க ஏன் அவசர கோலத்துல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க? இந்த 2 மாநிலங்க பிரிவினை ஏன் பாஸ் பண்ணாங்க அவசர கோலத்துல? நீங்க வந்து எல்லாம் பட்ஜெட் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டு ஒரு மாநிலம் தனியாக பிரிகிறது என்றால் அதற்குடைய தலைநகரம் இது, அதற்கான எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படுகிறது, என்ன இதுவான விஷயங்கள் அப்படின்றத நீங்க வந்து தெளிவுபடுத்தி பண்ணணும். நீங்க பாட்டுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டீங்க.
ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி இருக்குன்னு அது தெரியலையா? கடந்த 10 வருஷம் அது தெரியலையா? அத வந்து தோல்வி இவர் சொல்றாரு. காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர் ஏஞ்சல் டாக்ஸ் வந்து எங்க பட்ஜெட் இதுல இருக்கு, இதுல இருக்கு, மேனிபெஸ்டோல இருக்கு. ஏற்கனவே இவங்க வந்து பிஜேபி அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பிராமிஸ் தான். அதை வந்து மாடிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து கலெக்ஷன்லாம் இது பண்ணி ஏஞ்சல் டாக்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றாங்க இல்லையா, மாநிலத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் 12,000 கோடி ரூபாயில இருந்து 20,000 கோடி ரூபாய் 8,000 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள். மாநிலத்திற்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20,000 கோடி ரூபாய் டெவல்யூஷன் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியாக ஃபண்டை ஒதுக்குறாங்க. அது இல்லாம வந்து மாநில அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஏர்ன் பண்ற ஒரு ரூபாயிலும் 21% வந்து அவங்க வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அது இல்லாம வந்து டியூட்டிஸ் எல்லாம் சேர்த்து டுவர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த பேமெண்ட்லாம் 19%. இதெல்லாம் மற்ற மாநிலங்கள சிறப்பா இது பண்ணல. இப்ப திடீர்னு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் பண்ணும்போது வந்து இப்ப கூட்டணி அரசுல வந்து பயந்துருக்கிறாரு மோடி அப்படின்றதுதான் அவங்க திருப்பி சொல்றாங்க. ஏன் இப்ப இவ்வளவு நாள் அதை பத்தி சொல்லவே இல்லையே, இவ்வளவு நாள் கண்டுக்கவே இல்லையே, இப்ப திடீர்னு ஏன் இவ்வளவு தொகையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கோரிக்கையானது ஏற்கனவே வந்து அங்க இருக்க சாதாரண ஆட்களுக்கு கூட புரிஞ்சிருமே சார். இப்பதான் அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அதனால அவங்க நிறைய கொடுத்தாங்க. சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இப்போ அவர் எனக்கு பேரு சடனா ஞாபகம் வரல. அவருக்கு வந்து இப்ப கூட பாரத் ரத்னா இறந்த பிற்பாடு பாரத் ரத்னா பீகாரை சார்ந்த முன்னோடி ஜனதா பரிவாரில் இருக்கக்கூடிய தலைவருக்கு பாரத் ரத்னா கொடுத்தாங்க. அவர்கள் காலத்தில் இருந்து இந்த பீகாருக்கான தனி சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல இப்ப கூட்டணிக்குள்ள வரும்போதுதான் இது நல்லது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட்டணிக்காக மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க.